இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸி எது தெரியுமா? மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றது. ரொம்ப கஷ்டம் எது தெரியுமா? அதை கேட்கறது. சார் உண்மையிலேயே யாருக்கு அட்வைஸ் பண்றதுன்னு இருக்கு சார். ஒரு அம்மா சர்ச்சுல போய் ஃபாதர் கிட்ட சொல்லாங்க, ஃபாதர் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க, என் ஹஸ்பண்ட் கெட்டு போயிட்டார், காலையில 7 மணிக்கு எழுந்து ஒன்று குடிக்கிறார். நீங்க நம்ப மாட்டீங்க, நீங்க கவனிச்சிக்கலாம் இல்லையான்னு தெரியல, 6 மாசம் சர்ச்சுக்கு கூட வர்றது இல்லை, வீட்டில் ப்ரேயர் பண்றது இல்லை. ஃபாதர் குடி ரொம்ப போயிடுச்சு, வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு, நீங்க வந்து வீட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணீங்கன்னா அவர் கொஞ்சம் கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஃபாதர் சொன்னார், கவனிச்சுக்கிட்டேன், அட்வைஸ் டக்குன்னு பண்ணக்கூடாது, எனக்கு தெரியும் எப்போ பண்ணணும்னு, நீ போ அப்படின்ட்டு. ஒரு வாரம் கழிச்சு ஃபாதர் நடந்து போறாரு, நம்மால் வரான், யாரு 6 மாசமா குடிக்கிறான். நேர கிட்ட வந்து சோசியல் ஃபாதர்னா, ஃபாதர் எனக்கு ஒரு டவுட் அப்படின்னா. அப்பதான் ஃபாதர் லைட்டா நினைச்சாரு, ஏதோ டவுட் கேட்க போறான், அட்வைஸையும் அள்ளி விட்டுலாம் அப்படின்ட்டு. சொல்லு ஃபாதர், முட்டி வலி எதனால வருது அப்படின்னா. உடனே ஃபாதர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் மெய் மறந்து, யார் வேலைக்கு போகாமல் டெய்லி குடிக்கிறாங்களோ, யார் சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறார்களோ, யார் வீட்டிலே கூட பிரேயர் பண்ணாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முட்டி வலி கண்டிப்பாக வரும், இது நிச்சயம். உனக்கு எத்தனை நாளா முட்டி வலி இருக்கு அப்படின்னாரு. முட்டி வலி எனக்கு இல்ல ஃபாதர், போப்பாண்டவருக்குன்னு காலைல பேப்பர்ல படிச்சேன், அதான் முட்டி வலி எதனால வருதுன்னு உங்க கேட்டா சொல்லிட்டீங்க, இப்ப புரிஞ்சு போச்சு சார். யாருக்கு அட்வைஸ் பண்றோம்னு இருக்கு சார், அதனால யார்கிட்ட அட்வைஸ் கேட்கணும்னு இருக்குது. யார்கிட்ட அட்வைஸ் கேட்கணும்னா ஒரு 3 கடை காமிக்கிறாரு. ஒரு கடை மாற்றியது, புதுமையானது, வியாபாரம் செழித்தது. இந்த மாதிரி வழிகாட்டுகளுடைய வழிகாட்டுதல்களை போனால் வெற்றி நிச்சயம் என்பதை மறந்து விடாது.